வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பா. இந்தியால கிரிக்கெட், ஹாக்கின்னு நம்ம கொண்டாடுற விளையாட்டுகள் நிறைய இருக்கு. ஆனா இப்போ நம்ம அதிகம் கேள்விப்படாத ஒரு விளையாட்டுல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு ஒரு சரித்திரத்தையே படைச்சிருக்கோம். அந்த விளையாட்டு பேரு தான் உஷு. வாங்க இந்தியாவோட இந்த புதிய பவர்ஃபுல் அத்தியாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். 2025 ஆகஸ்ட் மாசம் இந்த தேதிய இந்திய விளையாட்டு ரசிகர்கள் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உலக விளையாட்டு போட்டிகள்ல முதல் தடவையா உஷுல இந்தியா மெடல் ஜெயிச்சு வரலாறு படைச்சது. இது சாதாரண வெற்றி இல்லைங்க, இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். இந்த வரலாற்று சாதனைய செஞ்ச நம்ம ஹீரோ யாரு தெரியுமா? நம்ம நம்ரதா பத்ரா, மணிப்பூரோட சிங்கம். இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்ல இருந்து கிளம்பி உலக மேடையில நம்ம மூவர்ண கொடிய உயர பறக்க வச்சிருக்காங்க. சரி, இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு நடுவுல நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அது என்னப்பா இந்த உஷு புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம், அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல உஷுன்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது வெறும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. உஷு இது ஒரு சைனீஸ் வார்த்தை. வூனா போர் அல்லது தற்காப்பு, ஷூனா கலை, மொத்தத்துல போர்க்கலை. சுருக்கமா சொன்னா மார்ஷல் ஆர்ட்ஸோட தாய் வீடான சீனாவோட நேஷனல் ஸ்போர்ட்ஸ் இதுதான். நீங்க குங்ஃபூ படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பல வருஷ பழமையான தற்காப்பு கலைகளை எடுத்து அதுக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாடர்ன் ஸ்போர்ட்ஸா மாத்துனது தான் இந்த உஷு. சோ இதுல ட்ரெடிஷனும் இருக்கு, மாடர்ன் ஸ்பீடும் இருக்கு. இது ஏதோ அங்கீகாரமில்லாத விளையாட்டு கிடையாதுங்க. உலக லெவல்ல இன்டர்நேஷனல் ஊஷு ஃபெடரேஷன், நம்ம இந்தியாவில் ஊஷு அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு பெரிய அமைப்புகள்லாம் இதை ரொம்ப முறையா நடத்திட்டு வராங்க. சரி, இந்த உஷுக்குள்ளேயே 2 வித்தியாசமான பிரிவுகள் இருக்கு. ஒன்னு சம ஆக்ரோஷம்னா, இன்னொன்னு ரொம்பவே கலைநயம் மிக்கது. வாங்க அந்த 2 முகங்களையும் பார்க்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சாண்டாவ கிக் பாக்ஸிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. 2 பேர் நேருக்கு நேர் மோதுறது. ஆனா டியோய்லு அப்படியே ஆப்போசிட். அது பார்க்க ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். தனியா நின்னு ஒரு நடனம் மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவ்ஸ் பண்ணுவாங்க. சாண்டாவை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இது ஒரு முழு நேரடி சண்டை. பஞ்ச், கிக், அப்புறம் ஆளைய தூக்கி கீழே போடுறதுன்னு எல்லாமே இதுல உண்டு. 2 நிமிஷம் கொண்ட 3 ரவுண்ட்ஸ் நடக்கும். இதுல பாயிண்ட்ஸ் அடிப்படையிலையும் இல்லைன்னா நாக் அவுட் செஞ்சும் ஜெயிக்கலாம். இப்போ டயோலு, இதுதான் இந்த கலைநயமிக்க பக்கம். இதுல வீரர்கள் தனியா நின்னு ஒரு கோர்வையா சில மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவ்ஸ் செய்து காட்டுவாங்க. அவங்களோட வேகம், பவர், பேலன்ஸ், ஸ்டைல் இதுக்கெல்லாம் வச்சு ஜட்ஜஸ் மார்க் போடுவாங்க. வெறும் கையிலையும் பண்ணலாம், இல்லைனா வாள், கம்பு, ஈட்டின்னு பாரம்பரிய ஆயுதங்களை வச்சும் செய்யலாம். இந்த உலகளாவிய விளையாட்டு நம்ம நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? முக்கியமா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் உஷுவோட கோட்டையா மாறுச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. 1989ல இந்திய ஊஷு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த வருஷமே 1990ல ஏஷியன் கேம்ஸ்ல இத அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இருந்துதான் குறிப்பா நம்ம நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சுது. மெதுவா வளர்ந்து 2017ல பூச்சா கடியான் உலக சாம்பியன்ஷிப்ல தங்கம் வென்று இந்தியாவிற்கு முதல் பெரிய அங்கீகாரத்தை வாங்கி வந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊஷு இன்னும் ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்கப்படல. ஆனா ஏஷியன் கேம்ஸ், வேர்ல்ட் கேம்ஸ், அப்புறம் நம்ம நேஷனல் கேம்ஸ்ல இது ஒரு ஸ்டார் ஈவெண்டா இருக்கு. இப்போ இந்த விளையாட்டுல இந்தியாவோட கொடியை உயர பறக்க வச்ச நம்ம ஹீரோக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல மணிப்பூரின் புயல் ரோஷிபினா தேவி. 60 கிலோ எடை பிரிவு சாண்டால இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இவங்க ஒரு ஃபயர். ஏஷியன் கேம்ஸ்ல 2018ல வெண்கலம், 2023ல வெள்ளன்னு தொடர்ந்து பதக்கங்களை குவிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட திறமைய பாராட்டி இந்திய அரசு 2023ல அர்ஜுனா விருது கொடுத்து கௌரவிச்சது. அடுத்து நாம இந்த வீடியோவை ஆரம்பிக்க காரணமா இருந்த நம்ம வரலாற்று நாயகி நம்ரதா பத்ரா. 4 முறை நேஷனல் சாம்பியன். 2025 வேர்ல்ட் கேம்ஸ்ல செமிஃபைனல்ல பிலிப்பைன்ஸ் வீராங்கனைய வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறினாங்க. ஃபைனல்ல தோற்றாலும் அந்த வெள்ளிப் பதக்கத்தை வென்று இந்தியாவிற்கு முதல் உலகப் போட்டி பதக்கத்தை பரிசளிச்சு சரித்திரம் படைச்சாங்க. இப்போதைய கேள்வி, இவ்வளவு பெரிய வெற்றிகளுக்கு பிறகு இந்தியால உஷுவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? சொல்லப்போனா 2025 வருஷம் இந்திய உஷுக்கு ஒரு கோல்டன் இயர்னே சொல்லலாம்.
நம்ரதாவோட வரலாற்று வெற்றி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மாஸ்கோல நடந்த ஒரு சாம்பியன்ஷிப்ல நம்ம பெண்கள் டீம் மட்டும் மொத்தம் 17 பதக்கங்களை அள்ளிக்கிட்டு வந்தாங்க. பிரதமர் மோடியே அவங்கள நேர்ல பாராட்டினார்னு பாத்துக்கோங்களேன். இந்த தொடர் வெற்றிகளால கிடைச்ச உத்வேகத்துல எப்படியாவது 2032 இல்லனா 2036 ஒலிம்பிக்ஸ்ல உஷுவ கண்டிப்பா சேர்க்கணும்னு இந்தியா இப்போ சர்வதேச அளவுல ரொம்ப வலுவா குரல் கொடுத்துட்டு வருது. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் டக்குன்னு ஒரு தடவை பாத்திரலாமா? பாயிண்ட், உஷுனா சீன மொழியில தற்காப்பு கலைன்னு அர்த்தம். வூனா தற்காப்பு, ஷூனா கலை. ரெண்டாவது, உஷுல 2 வகை இருக்கு. ஒன்னு சாண்டா, அதாவது நேரடி சண்டை. இன்னொன்னு டாயுலு, அதாவது ஒரு கலை வடிவம். மூணாவது, இந்தியால உஷுவோட பவர் ஹவுஸ் எதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு நம்ம நார்த் ஈஸ்ட் மாநிலங்களை, குறிப்பா மணிப்பூரை சொல்லிடலாம். கடைசியா இந்த மொத்த வீடியோவோட ஹைலைட், 2025ல உலக விளையாட்டுப் போட்டிகள்ல நம்ரதா பத்ரா தான் இந்தியாவுக்காக உஷுல முதல் முறையா பதக்கம் வாங்கி சரித்திரம் படைச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட மறக்கவே கூடாது. நம்ம வீரர்கள் உலக அளவுல தொடர்ந்து சாதிச்சுட்டு வர்ற இந்த நேரத்துல நிச்சயமா ஒரு நாள் ஒலிம்பிக் மேடலையும் நம்ம உஷு வீரர்கள் பதக்கங்களோட நிப்பாங்கன்னு நம்பலாம். என்ன சொல்றீங்க? உஷு இந்தியாவுக்கு அடுத்த ஒலிம்பிக் மெடல் ஃபேக்டரியா மாறுமா? இந்த தகவல் உங்களுக்கு புதுசா பயனுள்ளதா இருந்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல விளையாட்டுகளை பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.